உலகம் முழுசாவே நம்ம இந்திய ஞானத்தை அறிவித்தவர் தான் சுவாமி விவேகானந்தர். நரேந்திரநாத் தத்தான் அழைக்கப்படுற சுவாமி விவேகானந்தர் 1863 வருஷம் கல்கட்டால பிறக்கிறாரு. அவரோட தந்தை விஸ்வநாத் தத்தா வழக்கறிஞரா இருக்கிறாரு. அவரோட தாயார் புவனேஸ்வரி ஒரு மத நம்பிக்கையாளராகவும் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களையும் படிச்சு அறிஞ்சவரா இருக்கிறாங்க. நரேந்திரனுக்கு சிறு வயசுல இருந்தே ஆன்மீகத்து மேலையும் தத்துவவாதத்து மேலையுமே பெரும் ஈடுபாடோடு இருக்கிறாரு. அவரோட குழந்தை பருவத்தில இருந்தே அவர் தியானத்துல ரொம்பவுமே ஆர்வம் காட்டுவாராம். அவர் ராமாயணம் மகாபாரதம் மாதிரியான காவியங்களையுமே கேட்டுதான் வளர்றாரு. நரேந்திரன் கல்கட்டால உள்ள பிரசிடென்சின்ற கல்லூரியில தான் படிச்சு வளர்றாரு. இதுவரைக்கும் அவருக்கு ஒரு பூர்ண ஆன்மீக பதில யாருமே கொடுத்ததில்லை. அவருக்கு மனசுல எப்பவுமே ஒரு கேள்வி இருந்திருக்கு, நீங்க கடவுளை கண்டீர்களான்னு. இதுக்கு பதில் அவர் தேடிட்டே இருக்கிறாரு. ஆனா பலரும் சொல்ற பதில்னால அவர் திருப்தி அடையல. ராமகிருஷ்ண பரமஹம்சர்ன்ற ஒரு துறவி இருக்கிறாருன்னு அவரை சந்திச்சா உங்களுக்கான பதில் கிடைக்கலாம்னு அவரோட நண்பர் ஒருத்தர் பரிந்துரைக்கிறார். நரேந்திரன் முதல்ல ராமகிருஷ்ணரை சந்திச்சப்போ அவர் மனசுல ஒரு புயலே எழும்புச்சுன்னு சொல்றாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அவரை பார்த்ததுமே அழுதுறாரு. நீ என் துணை, நீ என் அனுகிரகம்னு சொல்றாரு ராமகிருஷ்ணர். நரேந்திரனை ரொம்பவுமே அதிர்ச்சி அடைய வைக்குது. அதுதான் அவரோட ஒரு திருப்பு முனையாவும் அவரோட வாழ்க்கையில இருக்குது. ராமகிருஷ்ணர் நரேந்திரனை பார்த்து, நீ ஆன்மீகத்துக்காக பிறந்தவனும் நீ இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிற நாள் மிக சீக்கிரம் வருதுன்னு சொல்றாரு. அப்போ நரேந்திரன் நேரடியா பதில கேட்கிறாரு, நீங்க கடவுளை பார்த்திருக்கிறீங்களான்னு. நேரடியா பதில கொடுக்கறதுக்கு பதிலா கடவுளை பாக்குறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கான்னு ராமகிருஷ்ணர் நரேந்திரன் கிட்ட கேட்கிறாரு. ஆர்வத்தோட இருந்த நரேந்திரனும் ஆமான்னு சொல்றாரு. இந்த பதில் நரேந்திரனை ரொம்பவுமே சிந்திக்கவும் வைக்குது. இதுவரைக்கும் சந்திச்ச பெரியவங்க யாருமே அவருக்கு இப்படி ஒரு பதில கொடுத்ததில்ல. இந்த மனிதர் மட்டும் எப்படி இப்படி சொல்றாருன்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணர் நரேந்திரனை கூப்பிட்டு அவரோட மார்புல 2 தட்டு தட்டுறாரு. நரேந்திரன் ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்கே போறாரு. அவர் இயல்பான ஒண்ணுக்கும் அப்பாற்பட்ட ஒண்ண அனுபவிக்கிறாரு. அதுல இருந்து வெளியே வரப்பதான் அவருக்கு ஆழ்ந்த புரிதல் ஏற்படுது. அன்னையில இருந்து நரேந்திரர் ராமகிருஷ்ணரோட தீவிர சீடரா மாறார். சொன்ன வார்த்தைகளும் அவர் காட்டிய அன்புமே நரேந்திரனுக்கு ஒரு தாய் காட்ட முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. நரேந்திரன் எப்பவுமே அதிகமான சந்தேகங்கள் கேட்கிற சீடராகவே இருக்கிறாரு. சில நேரங்கள்ல ராமகிருஷ்ணர் விமர்சிக்கவும் அவர் தயங்க மாட்டாரு. அதுக்கு பதிலா ராமகிருஷ்ணர், நீ என் பிள்ளை, நீ என் உயிர், என்னை எதுவும் பேசிக்கொள், என் மீது கோபம் இருந்தாலும் பரவாயில்லைன்னு தான் சொல்லுவாராம். நரேந்திரனுமே தன்னோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எனக்கு கடவுள்னு ஒருத்தர்னா ராமகிருஷ்ணர் தான் சொல்லுவாராம். ஒரு நாள் ராமகிருஷ்ணர் நரேந்திரனை இங்க வான்னு கூப்பிட்டு, நாளையில இருந்து உன்னோட ஆன்மீக பயணம் தொடங்குதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நரேந்திரனுக்கு ஆன்மீகம், தியானம், யோகான்னு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கிறாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி தேவியோட ஒரு தீவிர பக்தர். ஆரம்ப காலத்துல விவேகானந்தர் காளி தேவியோட உருவ வழிபாட்டை அவர் ஏற்கல. அவர் உருவமற்ற பரம்பொருளை தான் நம்பி இருந்தாரு. ஒரு நாள் நரேந்திரனோட குடும்பம் வறுமையில இருந்தப்போ ராமகிருஷ்ணர் அவரை தட்சிணேஸ்வரர்ல இருக்கிற காளி கோவிலுக்கு போய் உன்னோட வறுமையை போக்குறதுக்கு காளி கிட்ட கேளுன்னு சொல்றாரு. ராமகிருஷ்ணரோட கட்டளையை கேட்டு நரேந்திரனும் காளி கோவிலுக்கு போறாரு. காளி தேவியோட சிலைக்கு முன்னாடி நரேந்திரநாத் நின்னப்போ அவருக்கு பணமோ இல்ல பாதுகாப்போ எதுவுமே அவருக்கு கேட்க தோணல. எனக்கு பக்தியையும் ஞானத்தையும் உங்களை அறியும் சக்தியையும் தாங்கன்னு சொல்லி வேண்டிக்கிறார். ராமகிருஷ்ணர் கிட்ட நரேந்திரன் திரும்பி வர்றப்போ காளி தேவி அவரோட இதயத்தை தொட்டதை ராமகிருஷ்ணர் உணர்றாரு. அதுக்கப்புறம் நரேந்திரனுக்கு காளிதேவி மேல இருந்த சந்தேகமும் போகுது. அவங்களோட தீவிர பக்தராகவும் ஆகுறாரு. விவேகானந்தர் உலகம் முழுதுமே பயணம் செஞ்சிருந்தாலும் வேதாந்தத்தை போதிச்சாலும் அவரோட இதயத்துல காளிதேவியோட பக்தி என்னைக்குமே நிலைச்சிருந்திருக்கு. நான் ஒருபோதுமே காளிதேவியை நம்பவில்லை, ஆனா நான் அவளுக்கு முன்னால நின்னப்போ அவள் நிஜமானவள்னு உணர்ந்தேன். அவளோட அன்புக்கு முன்னாடி என்னோட தர்க்கம் கரைஞ்சிருச்சுன்னு ஒரு முறை அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. விவேகானந்தர் சிருஷ்டி, அழிவு, அன்பு, பயங்கரம் எல்லாமே காளிதேவின்னு தான் உணர்றாரு. காளி வழிபாடு அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான அம்சமா தான் இருந்திருக்கு. ஆனா அது அவரோட தனிப்பட்ட வழிபாடா தான் வச்சிருந்தாரு. மத்தவங்களுக்கு அதை போதிக்கல. 1886 வருஷம் ராமகிருஷ்ணரோட உடல்நிலை ரொம்பவுமே மோசமாகுது. நரேந்திரன் அவர் பக்கத்திலே இருக்கிறாரு. அவர் கூட இருந்த தருணங்கள்ல அன்பு, அர்ப்பணிப்பு, ஆன்மீக நம்பிக்கை எல்லாமே அவருக்கு அதிகமாகுது. மரண நேரத்துல கூட நீயே என் பணியை இந்த உலகத்துக்கு செய்யணும்னு நரேந்திரன் கிட்ட உத்தரவும் போடுறாரு. அந்த வார்த்தைகளும் அந்த கடமையின் சுமையும் விவேகானந்தரோட வாழ்க்கையை மொத்தமா மாத்திருது. ராமகிருஷ்ணர் இறந்ததுக்கு அப்புறம் விவேகானந்தர் தன்னோட குருவோட கனவை நிறைவேற்றணும்னு ராமகிருஷ்ணரோட மடத்தை ஆரம்பிக்கிறாரு. என் குரு என்ன உருவாக்குனாரு, நான் இந்த உலகத்தை உருவாக்க விரும்புறேன்னு என்னைக்கே சொல்லுவார். அந்த அளவுக்கு ராமகிருஷ்ணரை அவர் நேசிச்சிருக்காரு. அவர் எனக்கு கடவுள், அவர் என் துணை, அவரே என் ஆன்மாவின் வழிகாட்டின்னு சொல்லுவாராம்.
காலப்போக்கில் தன்னோட சேவையை ஆன்மீக சேவைக்கும் மனித சேவைக்கும் அர்ப்பணிக்கணும்னு நினைச்ச நரேந்திரன் சந்நியாசம் எடுக்கிறாரு. அப்போதான் தன்னோட பெயரை விவேகானந்தர்னு மாத்திக்கிறாரு. விவேகம்னா அறிவை குறிக்குது. தன்னோட அறிவால மனிதனை உயர்த்ததான் அவர் விரும்பியது. விவேகானந்தர் நாடு முழுக்கவும் பயணம் மேற்கொள்றாரு. பசிச்சு கிடக்கிற மக்களை பாக்குறாரு. துறவிகள் மட்டும் இல்லாம மக்களோட உணவுக்காகவும் கல்விக்காகவும் அவரோட சேவையை ஆரம்பிக்கிறார். இந்தியாவோட உண்மையான தேவை ஆன்மீகம் மட்டும் இல்ல, உணவு கல்வி இது எல்லாமே வேணும்ன்றதுதான் அவரோட பார்வையா இருக்கு. அமெரிக்கால நடந்த உலக மத மாநாட்டில் விவேகானந்தர் தன்னோட முயற்சியில போறாரு. செப்டம்பர் 11, 1893 வருஷம் மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு ஆரம்பிச்ச அவரோட உரை உலகம் முழுதும் அந்த பேச்சு கவர்ந்து இழுத்திருக்கு. அவர் சொன்ன அந்த முதல் வார்த்தை இன்னைக்கு வரைக்குமே பேசப்படுது. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான் அந்த வார்த்தைகளை கேட்டதுமே மைதானத்துல இருந்த எல்லாருமே கைத்தட்டியிருக்காங்க. இந்தியாவோட மத சிந்தனைகளும் ஆன்மீக பெருமையும் பத்தி பேசியிருக்கிறாரு. அன்னைக்கு செய்தியாளர்கள் ஒரு வேதாந்த ஞானி இந்தியாவில இருந்து வந்திருக்கிறாருன்னு வர்ணிச்சும் எழுதியிருக்காங்க. அவர் தன்னோட இந்திய கலாச்சாரம் யோகம் வேதாந்தம்னு எல்லாத்தையுமே பத்தி குறிப்பிட்டிருக்காரு. விவேகானந்தர் இளைஞர்கள் மேல மிகவுமே நம்பிக்கை கொண்டு இருந்திருக்கிறாரு. நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையின்னு எப்பவும் சொல்லுவாராம். சுவாமி விவேகானந்தர் எழுதின நிறைய நூட்கள்ல யோகத்தை பத்தி அதிகமா குறிப்பிட்டிருக்காரு. அவர் எழுதின நிறைய நூட்கள்ல ஒண்ணுதான் ராஜயோகம். ராஜயோகம்ன்றது யோக சாஸ்திரத்துல உள்ள 4 முக்கியமான யோகங்கள்ல ஒண்ணுதான். இது ஒரு அஷ்டாங்க யோகம். பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரங்களை அடிப்படையா கொண்டதுதான் இது. ராஜயோகம் அப்படின்னா என்ன? ராஜா அப்படின்னா ஒரு அரசனை குறிக்கும். யோகம் அப்படின்னா சமாதி. ராஜயோகம் அப்படின்னா தன்னோட மனசை கட்டுப்படுத்தி இறைவன் அடையிற ஒரு வழிதான் ராஜ மார்க்கம். இது தன்னோட மனதினால தன்னை ஆள்ற ஒரு முறைதான். சுவாமி விவேகானந்தர் இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்ன ராஜயோகத்துல 8 படிகள் இருக்கு. மனிதன் தன்னோட ஆன்ம சுத்தியை இறை உணர்வோட சேர்றதுக்கான பயணம் தான் இந்த 8 படிநிலைகள். ஆன்ம சுத்தினா தன்னோட ஆன்மாவை சுத்தம் செய்யறதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க. இது தன்னோட உடலை மட்டும் வலுவாக்குறதுக்கான பயிற்சி இல்ல, தன்னோட மனசையும் ஆன்மாவையும் உயர்த்துறதுக்கான ஒரு பயிற்சின்னு தான் இதை சொல்லணும். யோகத்துல மொத்தம் 4 பாதைகள் இருக்கு. ராஜயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம். ராஜயோகத்தோட தனித்துவமே மனதை அடிப்படையா கொண்டு ஆன்மீகத்துல வளர்ச்சி அடைகிறது தான். இதுல முதலாவதா இயமம், ஒழுக்க நெறியோட இருக்கிறது. அஹிம்சை, வாழ்க்கையோட ஒவ்வொரு நாள்லயுமே மத்த எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாம வாழ்றது. சத்தியம், தன்னோட பேச்சுலையும் செயல்லையுமே உண்மை இருக்கிறது. அஸ்தேயம், நேர்மையா எந்த விஷயத்திலையுமே நடந்துக்கிறது. பிரம்மச்சரியம், தன்னோட எண்ணங்கள்ல தூய்மையா இருந்து ஆசைகளை கட்டுப்படுத்துறது. அபரிக்கிரகம், உலக வாழ்க்கை மேல இருக்கிற ஆசைகளை கட்டுப்படுத்துறது. நியமம் தான் ஒரு யோகியோட வாழ்க்கையிலே ஒரு முதற்படி. ஒழுக்கம் சத்தியம் இது இல்லாம ஒரு யோகம் நம்மளால செய்யவே முடியாது. இரண்டாவதா நியமம். இயமம்ன்றது வெளி ஒழுக்கம், நியமம்ன்றது நமக்குள்ளார ஒரு ஒழுக்கத்தை வளர்த்துக்கிற ஒரு நடைமுறை தான். இதுலயுமே 5 முக்கியமான நியமங்களை பத்தி பார்க்க. சௌசம், உடலையும் மனசையும் சுத்தமா வச்சுக்கிறது. சந்தோஷம், மன நிறைவோட இருக்கிறது. தபஸ், சிரத்தையும் மனசையும் ஒருமைப்படுத்துறது. சுவாத்தியாயம், ஆன்மீக நூல்களை படிச்சு தன்னோட மனசை உயர்த்துறது. ஈஸ்வர பிரணிதானம், கடவுள்கிட்ட முழுமையா சமர்ப்பிக்கிறது. நம்பிக்கையும் நமக்குள்ள இருக்கிற ஒழுக்கமும் தான் நியமத்தோட தொடக்கம். மூணாவதா ஆசனம், உடலை அசையாம வச்சிருக்கிறதுக்கான பயிற்சி தான். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாராம், உடல் அமைதி இல்லாமல் மன அமைதி இருக்காதுன்னு. நம்ம ஆசனத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலன்னா நம்மளால தியானம் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. உடல் அமைதி தான் மன அமைதிக்கே ஒரு அடித்தளமா இருக்கு. சில அடிப்படையான ஆசனங்களை கொண்டு நம்ம தியானம் இருக்கலாம். பத்மாசனம், சுகாசனம் மாதிரி. சுகாசனம்னா நமக்கு எந்த ஆசனம் உட்கார்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கோ அதுல உட்காந்து தியானம் பண்றது. நாலாவதா பிராணாயாமம், தன்னோட சுவாசத்தை கட்டுப்படுத்துறது. பிராணானா உயிர் வாயு, ஆயமம் அப்படின்றது கட்டுப்பாடு. பிராணாயாமம் மூலியமா தான் மனசையும் உயிரையும் ஒருமைப்படுத்த முடியும். நம்மளுடைய சுவாசம் தான் நம்மளுடைய வாழ்க்கையோட அடிப்படையே. தன்னோட சுவாசத்தை கட்டுப்படுத்தினா தன்னோட மனசையே கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாரு. பிராணாயாமத்துல 3 நிலைகள் இருக்கு. பூரகம் இருப்பு, கும்பகம் சுவாசத்தை நிறுத்துறது, ரேசகம் விடுதல். இது மூலமா நமக்கு நரம்பு மண்டலங்கள் சீரமைக்கப்படும். மன அமைதி, மன அழுத்தம், சிந்தனையில தெளிவு, ஆரோக்கியம் இது எல்லாமே நமக்கு மேம்படும். இது நம்மளுடைய சத்துவ குணத்தையுமே வளர்க்கும். 5ஆவதா பிரத்யாகாரம், புலன்களை பத்தி சொல்றது. நமக்கு கண், காது, நாக்கு, மூக்கு, தோல் இது எல்லாத்துலயும் இருந்து உலக விஷயங்கள்ல இருந்து தன்னை பின்வாங்கி உள்நோக்கி பயணம் செய்யறது. நம்மளோட மனசு எப்போ உள்ள திரும்புதோ அப்பதான் யோக பயணம் ஆரம்பிக்குது. இதுதான் தியானத்தோட ஒரு அடித்தளம். 6ஆவதா தாரணை,
மனசு ஒரே விஷயத்துல நிலைச்சிருக்கிறது தான் தாரணை. மனசை பல இடங்கள்ல ஓட விடாம குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் நினைச்சு தியானம் பண்றது. உதாரணத்துக்கு ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு அதையே உற்று நோக்கி பாக்குறது, ஓம்ன்ற மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கிறது. இது மாதிரி செய்யறப்போ நம்ம மனசு ஒருமைப்பட்டு தாரணையில நிலைக்க முடியும். 7வதா தியானம். இது ஒரு தொடர்ச்சியான கவன நிலை தான். மனசு ஒரே விஷயத்த பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொருளோட நம்ம ஒன்றி போறது. தியானம்ன்றது அது ஒரு நம்ம செய்யற ஒரு முயற்சி இல்லை, அது ஒரு நிலை தான். இதை அடைகிறதுக்கு தான் நம்ம முதல்ல தாரணை செய்யணும். நமக்கு தியானம் மூலமா மன அமைதியும் ஆழ்ந்த உள் தெளிவும் பயப்படாத தன்மையும் ஏற்படும். கடைசி 8வது நிலை தான் சமாதி, பேரின்ப நிலைன்னு சொல்லுவாங்க. ஒரு யோக சாதகரோட இறுதி இலக்கே இதான். சமாதின்றது மனம் புலன்கள் எல்லாமே ஒரு நிலையான தன்மையில உயர்ந்த நிலையில இருக்கிறது. மனசு இந்த 6 படிகளையும் கடந்து இறையோட ஒன்றி இருக்கிறது. இங்கேதான் ஒரு யோகி தான் தியானிக்கிற பொருளோட ஒன்றிடுறான். மனம் புலன்கள் எல்லாமே ஒன்றுபடுது. இது ஒரு சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு அனுபவம் தான். ஒரு சாமானியன் ஒரு சில நொடிகள்ல கூட சமாதி நிலையை அடைய முடியும். அதை வளர்த்துக்கிறது தான் ராஜயோகத்தோட வழி. நியமம் ஒழுக்கத்தை பத்தி, ஆசனம் பிராணாயாமம் உடல் நலனை பத்தி, பிரத்யாகாரம் தியாரணை மனப்பயிற்சியை பத்தி, கடைசி தியானம் சமாதி ஆன்மீக நிலையை குறிக்குது. இது எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒன்றி தான் இருக்குது. நம்ம தினசரி 10 நிமிஷம் நியமத்தை நினைச்சிட்டு 10 நிமிஷம் ஆசனங்களை செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தியானம் செய்யலாம். இது நம்ம வாழ்க்கையவே மாற்றும். மனமே சக்தி, மனசை எவன் கட்டுப்படுத்துறானோ அவனே இந்த உலகத்தை ஆள முடியும்னு சொல்லுவாரு. தன்னோட உடலை மேம்படுத்துறது போல தன்னோட மனசையும் மேம்படுத்தணும். இது வெறும் ஆன்மீக வழிபாடு மட்டும் இல்லை, மனசையும் உடலையும் இணைக்கிற ஒரு அறிவியல். யோகம்ன்றது வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் இல்லை, அனுபவத்தின் அடிப்படையிலன்னு சொல்றாரு விவேகானந்தர். இது எல்லா மதத்துக்குமே பொதுவானதும் கூட. ஒரு யோகத்தினால மட்டுமே தான் மனுஷன் தன்னை மாத்திக்க முடியும். இது ஒரு மனநிலை உயர்வும் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் தர ஒரு ஆன்மீக பயணம் தான் இது. விவேகானந்தரோட முக்கியமான நோக்கமே மனிதனை தன்னம்பிக்கையோட உயர்த்துறது தான். ஆன்மீக உணர்வோடு வாழ செய்யறதும் சமூக சேவைக்கு வழிகாட்டுறதும். அவர் சொன்னது போல நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும், பிறரை உயர்த்த முயற்சிக்க வேண்டும். அதுதான் அவரோட வாழ்க்கையோட முக்கியமான நோக்கம். இப்படிப்பட்ட ஒரு மகான் நம்மள ஒருவரா வாழ்ந்திருக்காருன்றதே நமக்கு தான் பெருமை. நன்றி.